Hi students, exercise 2.3 question number 4. 4ல ரெண்டு subdivision இருக்கு. So first subdivision solve தீர்வு காண்க. First என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 3 into x minus 2 by 5 less than or equal to 5 into 2 minus x by 3. So ரெண்டு பக்கம் வந்து 5 இருக்கு 3 இருக்கு. So வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா காமனான பார்ட் வந்து 15 அதை வந்து 3 இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம், இங்கே வந்து 5 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆல் மல்டிபிள் பண்ண என்ன ஆயிருக்குன்னா 9 into x minus 2, இந்த 5 இங்கே மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னா 25 into 2 minus xன்னு கிடைக்கும். ஓகே, இதில் நம்ம வந்து அடுத்தது 9 உள்ள பிறகு 9x minus 18 less than or equal to 25 into 2 50 minus 25 x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், மாறிலி ஒரு கான்ஸ்டன்ட் டைம் அந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ ஆல்ரெடி மைனஸ் 25 எக்ஸ் இந்த பக்கம் என்னன்னா ப்ளஸ் 25 எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 18. ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ணுவோம் என்னன்னா 25 ப்ளஸ் 9னா 34 கிடைக்கும். ஓகே, 34 எக்ஸ் இங்கே வந்து 50 plus 18 68. இப்போ x வேணா less than or equal to 68 by 34. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x less than 60 to 34 2 times of. ஓகே, இப்போ x வேல்யூ வந்து less than or equal to 2. இப்போ வந்து நம்ம ரியல் லைனில் நம்ம குறித்து பார்த்துக்கலாம். இங்கே ரியல் லைனில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், ஸோ இங்கே 0, இங்கே மைனஸ் 2, இது ப்ளஸ் 2. ஓகே, இங்கே 2. அப்போ 2 விட கம்மியானது அப்படின்னா 2 இருக்குது. தென் 2 விட கம்மியானதுன்னா நம்ம இந்த பக்கம் அப்படியே டாட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இதுவும் இருக்குது. ஓகே, இப்போ தீர்வு பகுதி எப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபோர்த் சொல்யூஷன் தீர்வு. ஓகே, சொல்யூஷன் அப்படின்னா நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இது இன்ஃபினிட்டி வரைக்கும் இல்லையா, அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 ஈக்குவல் இருக்குனால நம்ம அது க்ளோஸ் இன்டர்வல் போடுறோம். ஓகே, மறுபடியும் ரிவைட் பண்ணுறேன். minus infinity comma 2. then subdivision 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 minus x by 3 less than x by 2 minus 4. ஸோ இது வந்து காமனாக வந்து நம்ம சொன்னால் எல்சியம் வந்து 6ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இந்த டினாமினேட்டரில் 1 இருக்கு. ஸோ வந்து எல்சியம் வந்து என்னது 6 அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ 6 வர மாதிரி நம்ம எல்சியம் எடுக்கிறோம். இங்கே 6 வரணும், 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 into 5 minus x by 6 less than இங்கே எல்சியம் 6 தானே. ஓகே, இப்போ 6 தான் எல்சியம். ஸோ வந்து 3 ஆல் 3x by 6, அதே போல் இங்கே 24 by 6, ஏன்னா வந்து 6 ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு எல்சியம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்ம காமன் டைம் வச்சுக்கலாம். இப்போ இது 2 வந்து மல்டிபிள் பண்ணால் 10 minus 2x by 6 less than இது காமனாக எழுதிக்கலாம் 6 3x minus 24. ஸோ இந்த 6க்கு 6க்கு கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு 10 minus 2x less than 3x minus 24. ஓகே, கான்ஸ்டன்ட் டைமில் ரைட் சைடு கொண்டு வரோம், எக்ஸ் டைமில் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். வந்து ஆல்ரெடி மைனஸ் 2x இங்கே இருக்குது. ஸோ இது வரும் மைனஸ் 3x ஆகும். ஸோ 10 வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி எனக்கு மைனஸ் 24 இருக்குது, இது 10 ஆல்ரெடி மைனஸ் 10 ஆகுன்னு பார்க்க வரும்போது ஸோ இப்போ மைனஸ் 5x லெஸ் தென் இது மைனஸ் 34. ஸோ மைனஸ்னால ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குன்னா பெருக்கு, மைனஸால் பெருக்கு அப்படிங்கும்போது 5x இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகுது. அப்போ வந்து இப்படி சேஞ்சஸ் ஆகுது 34. தென் எக்ஸ் வேணா greater than 34 by 5. ஓகே, அப்போ எக்ஸ் greater than 34 by 5 நமக்கு கிடைக்குது. ஸோ இது நம்ம இதனுடைய தீர்வாக நம்ம எழுத போகிறோம். ஸோ அதே மாதிரி ரியல் லைன் வந்துக்கலாம். இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 34 by 5, 34 by 5 இது வந்து 34 by 5 எக்ஸ் வந்து இதோட பெருசு அப்படின்னா கிரேட்டர் தன் அப்படியா. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் அப்படின்னாவே இந்த ரைட் சைடு மூவ் ஆகலையா, அதோட தீர்வு வந்து எப்படின்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ தீர்வு நம்ம எழுதிடலாம். therefore சொல்யூஷன் therefore எக்ஸ் பிலாங்ஸ் டு இது லெஸ் தன் ஓப்பன் பண்ணலாம் 34 by 5 கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இது நமக்கு தேவையான
தீர்வு. சொல்யூஷன் x belongs to 34/5, infinitive. Thank you.